ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். ஒரு வகை பழங்குடியினர் எறும்பு இருக்கிற கிளவுஸ்குள்ள கையை விட்டு அந்த எறும்பு கிட்ட கடி வாங்குவாங்களாம். இது அவங்களுடைய ஊர் வழக்கமா. மயில் மாதிரியே தோகையை விரிச்சு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பூச்சி இருக்கு. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு எந்த பூச்சியை பார்த்தா பயமா இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பயங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க பார்க்க போறது தி ஃபிளாம்போயன்ட் பீகாக் ஸ்பைடர். இது பார்க்கிறதுக்கு அப்படியே மயில் மாதிரியே இருக்கும். பெண் பூச்சிகளை கவர்றதுக்காக இந்த பூச்சிகள் அதனுடைய தோகையை விரிச்சு டான்ஸ் ஆடுமாங்க. எந்த ஆண் பூச்சிகளுடைய டான்ஸ் அந்த பெண் பூச்சிகளுக்கு பிடிக்குதோ அந்த பூச்சிகளோட சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணுமா. இந்த பூச்சிகளை நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் பார்க்க முடியாது. இது ஆஸ்திரேலியால இருக்கிற காடுகள்ல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். மற்ற சிலந்தி பூச்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய சிலந்தி வலைய வச்சுதான் மற்ற பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுங்க. ஆனா இந்த சிலந்தி பூச்சி மட்டும் டைரக்டா களத்துல நின்று வேட்டையாடி சாப்பிடுமா. இதனுடைய சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 மில்லிமீட்டர் தானாங்க. இதனுடைய சயின்டிபிக் நேம் மெரிட்டஸ் வோலன்ஸ் சொல்றாங்க. இத ஜம்பிங் ஸ்பைடர்னு சொல்றாங்க. இந்த சிலந்தி பூச்சி பக்கத்துல இவருடைய விரலை வச்சிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு குட்டியா இருக்குன்னு பாருங்களேன். மற்ற சிலந்தி பூச்சிகள் மாதிரி இல்லாம இந்த சிலந்தி பூச்சிகளுக்கு நிறைய கலர்ஸா ஐடென்டிஃபை பண்ண தெரியுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது புல்லட் ஆண்ட். இந்த எறும்புக்கு ஏன் புல்லட் ஆண்ட்டுக்கு பேர் வந்தது தெரியுமா? இது கடிச்சதுன்னா கன்ஷாட்டில் நம்ம மேலே புல்லட் பாஞ்சதுன்னா எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு வலிக்குமா. இதனுடைய பெயின் 12 மணி நேரம் வரைக்கும் நீடிக்குமாங்க. ஏன்னா இந்த பூச்சிக்கிட்ட நியூரோடாக்சிக் பஞ்ச் மசில்ஸ் இருக்குது. இதனால இது கடிக்கும்போது நமக்கு எரியிற மாதிரியும் ரொம்ப கடுக்கிற மாதிரியும் இருக்குமா. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் சதாரா மேயோ அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த எறும்புகளை கிளவுஸ்குள்ளே போட்டு அந்த கிளவுஸ்குள்ளே ஆண்களை கைவிட சொல்லுவாங்களாம். அவங்களுடைய கைகளை இந்த எறும்பு கடிக்குமா, அதை தாங்கிக்கணுமா. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அந்த கையை கிளவுஸ்குள்ள இருந்து எடுக்கவே கூடாதாங்க. அது வரைக்கும் அந்த எறும்பு கிட்ட கடி வாங்கிக்கிட்டே இருக்கணுமா. அப்படி கடி வாங்குறவங்க தான் உண்மையான வீரன் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது முட்டாள்தனமா இருக்கேன்னு நினைப்போம். ஆனா இந்த பழங்குடியின மக்களுடைய பல வருஷ காலமான கல்ச்சர் அங்க இது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மிரர் ஸ்பைடர். இந்த உலகம் எந்த அளவுக்கு ஆச்சரியமானதுன்னு பாருங்களேன். எக்கச்சக்கமான உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. அதில் ஒன்று தான் இந்த மிரர் ஸ்பைடர். இதனுடைய உடம்புல கண்ணாடி துண்டுகள் பதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் குவானின் கிறிஸ்டல்ஸ். இது அதனுடைய நிறத்தை மாற்றக்கூடியதாங்க. இப்போது ஏதாவது ஒரு செடியில் போய் இந்த பூச்சி உட்கார்ந்துருந்ததுன்னா அந்த செடி க்ரீன் கலரில் இருந்ததுன்னா இந்த பேச்சஸ் எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடுமா. லைக் பச்சோந்தி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இந்த மிரர் மாதிரியான பேச்சஸ்லாம் இருக்கு இல்லையா, இது இந்த பூச்சியினுடைய அடிவயிற்று பகுதியில் தான் இருக்குது. அடிவயிற்று பகுதியை இந்த பூச்சியால் சுருக்கவும் முடியுமா, விரிக்கவும் முடியுமா. இந்த சிலந்தி பூச்சியும் நார்மல் சிலந்தி பூச்சிகள் மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய வலைகளை பின்னி அது மூலமாக அதனுடைய இரைய பிடிக்குமா. இந்த பூச்சிகள் அதனுடைய நிறத்தை மாத்துறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இதை வேட்டையாடுறதுக்காக மற்ற ஏதாவது பூச்சிகள் வந்ததுன்னா அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தானா. இந்த ஸ்பைடர் ரொம்ப குட்டியா இருக்கும். இது முழுசா வளர்ந்தா கூட வெறும் 3 mm தான் இருக்குமாங்க. ஆஸ்திரேலியால மட்டும்தான் இந்த மாதிரி பூச்சிகளை நம்மளால பார்க்க முடியுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பாட்ஃப்ளை. இது ஈக்கள் வகையை சேர்ந்தது தான். ஈக்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தது தாங்க. இது ரொம்ப செல்ஃபிஷான பூச்சியா. ஏன் தெரியுமா? இந்த பூச்சிகள் போடுற முட்டை ஏதாவது ஒரு விலங்குகள் லைக் நாய், பூனை இந்த மாதிரி ஏதாவது விலங்குகளுடைய உடம்புல ஒட்டி வாழுமாங்க. இந்த குஞ்சுகள் கொஞ்ச நாள் வளர்ற வரைக்கும் ஒரு சேஃபான பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய், பூனையுடைய காதுகளில் ஒட்டி வாழுமா. ஒட்டி வாழ்றது மட்டும் இல்லாமல் இதனுடைய சாப்பாட்டுக்கு அந்த நாய், பூனையுடைய காதுகள்ல இருந்து ஓட்ட போட்டு ரத்தத்தை உறிஞ்சு குடிக்குமா. அந்த நாய், பூனையுடைய ரத்தம் தான் இந்த குஞ்சுகளுடைய உணவே. இந்த பாட்ஃப்ளைஸ் முட்டை போட போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏதாவது அனிமலை தேடி போய் அந்த அனிமலுடைய காதுகளில் போயிட்டு முட்டை போட்டுருமா. இந்த முட்டைகள் நாய், பூனையுடைய காதுகள் மட்டும் இல்லாம மாடு, செம்மறியாடு, மான் இதனுடைய உடம்புலையும் ஒட்டி வாழுமா. நீங்க கூட உங்க காதுகளை செக் பண்ணி பாருங்க. உங்க காதுக்குள்ள கூட இந்த பாட்ஃப்ளைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொசுக்கள் மூலமா இந்த முட்டைகளை மனுஷங்களுடைய உடம்புக்குள்ள கூட செலுத்தி இந்த முட்டைகள் அதுல இருந்து குஞ்சு பொறிச்சு நம்மளுடைய ரத்தத்தை கூட உறிஞ்சு குடிக்குமா. இதை கேட்கும் போது ஏதோ பேய் படத்துலலாம் பேய் மனுஷங்க உடம்புல புகுந்து வாழும் தெரியுமா, அந்த கதையா இருக்கு. இந்த முட்டைகள் நம்மளுடைய கண்ணுக்கு பக்கத்துல ஒட்டி வாழ்ந்துட்டு இருந்ததுன்னா அதை டாக்டர்ஸுடைய உதவியோட தான் ரிமூவ் பண்ண முடியுமாங்க. நம்மளே ட்ரை பண்ணா கண் பார்வை கூட பாதிக்கப்படுமாங்க. கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இது என்னமோ சின்ன பூச்சி தான். ஆனா இதனுடைய பாதிப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த பூச்சி பேர் பஸ் கேட்டர்பில்லர்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனுடைய உடம்பு ஃபுல்லாக முடிகளாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் பொமரேனியன் நாய்க்குட்டிலாம் வளர்ப்போம் இல்லையா, அதனுடைய முடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும்.
பார்க்க அழகா இருக்கேன்னு நம்ம போயிட்டு டச் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி வந்துருங்க. இதனுடைய அடிப்பகுதியை பாருங்களேன், பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்குல்ல. இந்த அடிப்பகுதியால நம்மளுடைய உடம்புல இது கொட்டிருச்சு அப்படின்னா அந்த தழும்பு அப்படியே இருக்குமாங்க. நம்மள கொட்டிருச்சுன்னா இதனுடைய விஷம் பல வாரத்துக்கு நம்ம உடம்புல அப்படியே இருக்குமாங்க. சில நேரங்கள்ல இந்த விஷம் நம்ம உயிருக்கே பாதிப்பை ஏற்படுத்த கூட செய்யலாம். நல்ல வேலையா இந்த பூச்சி நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாதுங்க. சதர்ன் பார்ட் ஆஃப் யூஎஸ், சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அமெரிக்கா, இந்த இடங்கள்ல தான் இதை நம்மளால பார்க்க முடியுமா. இதுங்கெல்லாம் ப்ரௌன், ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்ல தான் இருக்குங்க. இந்த பூச்சியை பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது டட்டூரானா. இது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அருவருப்பான பூச்சியா தெரியுதுல்ல. இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா வெறும் 2 இன்ச் வரைக்கும் தான் வளருமா. ஆனா இது கடிச்சதுன்னா இதனுடைய ஆபத்து பெரிய அளவுல இருக்குமாங்க. சில நேரத்துல இறப்பு கூட நடக்குமா. சதர்ன் பிரேசில்ல தான் இந்த மாதிரி பூச்சிகளை நம்மளால அதிகமா பார்க்க முடியும். இதனுடைய உடம்புல முள் மாதிரியான அமைப்பு இருக்குல்ல, இது ஃபுல்லாவே விஷம்தான் இருக்குமாங்க. ஏதாவது வேட்டையாடுற விலங்கு இதை தொட்டாலே போதுமா, அந்த முள்ளு குத்துச்சுன்னா அந்த விலங்கு உடனே இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு விஷம் பயங்கரமா இருக்குமா. மனுஷங்க மட்டும் இந்த முள் மாதிரியான அமைப்பை தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல தொடர்ந்து ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்குமா. அந்த ரத்தம் நிக்கவே நிக்காதான். அந்த அளவுக்கு இதனுடைய விஷம் ஆபத்தானதாங்க. இந்த விஷத்தினால பிரெயின் ஸ்ட்ரோக் கூட இறந்துருவாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சேடல் பேக் கேட்டர்பில்லர். கூட்டுப்புழுன்னு சொன்னாலே நமக்கு வண்ணத்து பூச்சி தான் ஞாபகம் வரும். அது கூட்டுப்புழுவாக இருந்து அதுக்கப்புறம் வண்ணத்து பூச்சியாக மாறுற ஸ்டேஜ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இந்த சேடல் பேக் அப்படிங்கிற இந்த கூட்டுப்புழு ரொம்ப ரொம்ப அபாயகரமானதாங்க. இதனுடைய ஹேர் மாதிரியான அமைப்பு இது உடம்பு ஃபுல்லாகவே இருக்குமா. அது ஃபுல்லாகவே கடுமையான விஷமாங்க. ஏதாவது பெரிய பூச்சியோ பல்லியோ இதை சாப்பிடணுங்கிற எண்ணத்தோட இது பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய உடம்புல இருக்கிற இந்த முடிகள் மூலமாக அதனுடைய விஷத்தை கக்கிருமாங்க. இந்த விஷம் உடம்புல பட்ட உடனே நம்மளுடைய உடம்புல பயங்கரமான இரிட்டேஷன் இருக்குமா. சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப சீரியஸான சிம்டம்ஸ் கூட ஏற்படுமாங்க. மைக்ரேன்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஆஸ்துமா, இது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் இறப்பு கூட ஏற்படுமா. ஏதாவது இலைகளை பிச்சோம் அப்படின்னா அதுக்கு அடிப்பகுதியில் இந்த மாதிரி பூச்சிகள் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த இலைகளையே நம்ம தொடணும். ஏன்னா இந்த வகை பூச்சிகள் இலைகளுக்கு அடிப்பகுதியில் தான் ஒட்டி வாழுமா. இந்த ஃபோட்டோவை பாருங்களேன், இதில் ஒரு பூச்சி இருக்கு இல்லையா, இது கடிச்சதுனால இவருடைய கையில் இந்த மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமான வைரலாச்சுங்க. இது என்ன பூச்சி அப்படிங்கிறதுலாம் தெரில. உங்களுக்கு இந்த பூச்சியுடைய பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பூச்சியை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். போன புகைப்படம் மாதிரி தாங்க இந்த பூச்சியுமே ஒரு மிஸ்டீரியஸ் பக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பூச்சி கடிச்சதுனால ஒரு மனுஷனுடைய கால் இந்த அளவுக்கு பயங்கரமாக வீங்கி போய் இருந்திருக்கு. இந்த பூச்சியை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலோ இந்த பூச்சியினுடைய பேர் தெரிஞ்சதுனாலோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டிக்ஸ். நம்ம நிறைய வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனதை பார்த்துருப்போம். டிக்ஸ் மனுஷங்களுடைய உடம்புல ஸ்கின்னில் ஒட்டிக்கிற மாதிரியும் அதை நீடில்ஸை வச்சு எடுத்து விடுற மாதிரியும் பல வீடியோ பார்த்துருப்போம். இந்த டிக்ஸுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, மினியேச்சர் பிளட் சக்கர்னு சொல்கிறாங்க. அதாவது குட்டியாக இருக்கக்கூடிய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய பூச்சியாங்க. இந்த டிக்ஸ் நம்மளுடைய சதை இருக்கும் இல்லையா, அதை தொலைச்சி அதில் வாழக்கூடியதாங்க. சில நேரத்தில் நம்மளுடைய அந்த தசைப்பகுதி மட்டுமே மரத்து போயிருமா. இது கடிச்சதுன்னா அலர்ஜி வரும். அது மட்டும் இல்லாமல் இவரை பாருங்களேன், இவருடைய முதுகு ஃபுல்லாக எவ்வளோ பெரிய கொப்புளம். இந்த மாதிரி கொப்புளங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃபயர் ஆண்ட்ஸ். இந்த எறும்புக்கு ஏன் ஃபயர் ஆண்ட்ஸ்ன்னு பேர் வந்துச்சுன்னா இது கடிச்சதுன்னா அந்த கடிச்ச பகுதி நெருப்பில் சுட்ட மாதிரி வலிக்குமாங்க. இந்த எறும்புகள் கடிச்சதுன்னா அந்த கடிச்ச இடத்துல விஷம் இருக்குமா. இந்த விஷத்தை இந்த எறும்புகள் பல பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுது. இரையை பிடிக்கிறதுக்காகவும் இந்த எறும்பு கூட்டங்கள் எங்கேயாவது போகும்போது ஏதாவது தாக்குதல் நடக்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் பயன்படுத்துதான். நம்ம வீட்டை மட்டும் க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா இந்த எறும்புகள் நம்ம வீட்டுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. சாதாரண எறும்பு தானே மட்டும் நினச்சிடாதீங்க. இது கடிச்சதுன்னா சில நேரத்தில் இந்த விஷம் மனுஷங்களுடைய உயிரை கூட கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கென்டுக்கி ஃப்ளாட் மில்லிபீடு. நம்ம பூரான்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, சென்டிபீடு, அதனுடைய ஃபேமிலியை சேர்ந்தது தாங்க. இது இன்செக்ட் கிடையாது, அதாவது பூச்சி கிடையாது, ஊர்வன வகையை சேர்ந்தது. இதுக்கிட்ட ஒரு வித்தியாசமான டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. இதுக்கிட்ட சைனைடு இருக்காங்க. ஏதாவது மனுஷங்களோ விலங்குகளோ பெரிய பறவைகளோ இதை தாக்க வந்தது அப்படின்னா சைனைடை உடனே வெளியிடுமா. அதனால் இந்த பூச்சிகளை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா உடனே போயிட்டு கை கழுவணுமாங்க.
நான் லாஸ்ட் வீடியோவில் உங்கள் அம்மா அப்பா உங்களே எதுக்காவதும் பயங்கரமாக திட்டிருக்காங்களான்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு எய்மென்ஸ் வியூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து எய்மென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா பற்றி சொல்கிறேன். நான் நைட் 2 மணி இருக்கும்போது வெளியே போயிட்டேன்னா அப்போ பயங்கரமாக திட்டாங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 2 மணிக்கு வெளியே போகிறது தப்பு தானே? எனிவேஸ் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம சேனலில் நிறைய பேர் உங்களுக்கு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. சித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது வெளியே விளையாடிட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா ரொம்ப கோவப்பட்டு அடிப்பாங்க. அடித்த இடத்துல ஏதாவது காயம் இருந்தால் அவங்க நான் அழும்போது மருந்து போட்டு விடுவாங்க. ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என்ன இருந்தாலும் எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. Thank you, friends.